வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 மே மாதம் நடைபெறவிருக்கிறது. அதே டைம்ல தான் கேரளாவுக்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ கேரளாவில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்திருக்குது. யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படின்ற முடிவோடு சேர்ந்து வந்திருக்குது. ஸோ அந்த ரிசல்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். கேரளாவை பொறுத்த மட்டும் யூடிஎஃப், எல்டிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான அலையன்ஸ் இருக்குது. எல்டிஎஃப் அப்படின்றது கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி, அடுத்தது யூடிஎஃப் அப்படின்றது காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி, அடுத்தது என்டிஏ அப்படின்றது பிஜேபி அவர்கள் சார்ந்த சின்ன சின்ன குட்டி கட்சிகள் சேர்ந்த முன்னணி. இந்த 3 முன்னணியிலையும் பிஜேபி அலையன்ஸில் சில கட்சிகள் மட்டும் சேருவாங்க. அண்டு எல்டிஎஃப், யூடிஎஃப் இந்த 2 அலையன்ஸ்லையுமே நிறைய குட்டி குட்டி கட்சிகள் எல்லாமே சேர்ந்துருக்கிறாங்க. அங்கே தமிழக மாதிரி இல்லாமல் எல்டிஎஃப், யூடிஎஃப் யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணிகளுக்கும் பங்கு இருக்கக்கூடிய கூட்டணி அமைச்சரவை தான் அங்கே இருக்குது. ஸோ 140 தொகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல 71 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். தற்பொழுது அங்கே 2வது முறையாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டிஎஃப் ஆட்சியில் இருக்கிறாங்க. தற்பொழுது யார் எவ்வளோ சீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போகலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய 140 தொகுதியில் ஆளக்கூடிய எல்டிஎஃப் 98 தொகுதியில் ஜெயிச்சு தற்பொழுது இருக்கிறாங்க எம்எல்ஏக்களா. யூடிஎஃப்ல 41 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. வேக்கன்சியாக ஒரு இடம் இருக்குது. ஸோ 71 இடங்களை தாண்டி பிடிப்பவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். அண்டு இந்த கருத்து கணிப்பு முடிவு சாவியா சாட்சி அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு செஃபாலஜிஸ்ட் அவருடைய டீம் தான் வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. தற்பொழுது மகாராஷ்டிராவில் இருந்தாலும் இவர் பேசிக்கலி ஒரு மலையாளி. இந்த கருத்து கணிப்பில் மொத்தமாக 19,000க்கும் மேற்பட்ட சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. கேரளாவினுடைய 14 மாவட்டங்கள்லையும் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. அண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா திருவனந்தபுரத்தை பொறுத்த மட்டும் 2 பக்கமுமே வந்துட்டு எல்டிஎஃப், யூடிஎஃப் 2 பேருக்குமே வந்துட்டு ஃபைட் ரொம்ப ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொல்லம் பொறுத்த மட்டும் எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. பத்தனம்திட்டாவை பொறுத்த மட்டும் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. ஆலப்பியிலையும் க்ளோஸ்ட் ஃபைட் தான் இருக்குது. கோட்டயத்தில் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. இடுக்கியில் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. எர்ணாகுளத்தில் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. திருச்சூரில் எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. பாலக்காடில் எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. மலப்புரத்தில் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. கோழிக்கோடில் க்ளோஸ்டான ஃபைட் இருக்குது. வயநாடில் யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணூரில் எல்டிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது. காசர்கோடில் க்ளோஸ்டான ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட் வைஸ் பார்க்கும் பொழுது யூடிஎஃப் 76லேருந்து 84 இடங்களை கைப்பற்றுவார்கள். எல்டிஎஃப் 56லேருந்து 64 இடங்களையும், என்டிஏ 0லேருந்து 5 இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தற்பொழுது என்டிஏவுக்கு எந்த சீட்டும் இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. என்டிஏ எந்தெந்த இடங்களெல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேமம், கழக்கூட்டம், காயங்குளம், திரிசூர், மஞ்சேஸ்வரம் இந்த தொகுதிகளில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாவியா சாட்சி இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.